சாது மெதுவா அவனோட பக்கத்துல போய் அவனோட தோள் மேல கை வச்சாரு. திரும்பி பார்த்த திருடனுக்கு பேய் அறிஞ்சது போல இருந்துச்சு. சாது மெல்ல சிரிச்சாரு. அந்த திருடனை பார்த்து சொல்லாத அப்படின்னு சொன்னாரு. திருடன் மிரண்டு போயிட்டான். எதை சொல்ல வேணாம், என்ன சொல்ல வேணாம் அப்படின்னு ரொம்ப சம்மந்தம் இல்லாம உளறி கொட்டிக்கிட்டு இருந்தான். அப்போ அந்த சாது பொறுமையா சொன்னாரு, குதிரையை நீயே வச்சுக்கோ. ஆனா நீ அந்த குதிரையை அடைஞ்ச விதத்தை யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்னாரு. உங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது தெரிய வந்துச்சுன்னா, எதிர்காலத்துல உண்மையிலேயே யாராவது சாலையில மயங்கி கிடந்தா கூட உதவ முன்வர மாட்டாங்க. அதனால நீ இந்த குதிரையை அடைஞ்ச விதத்தை யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்னு சொன்னாரு அந்த சாது. நான் இந்த குதிரை எழுந்ததால எனக்கு மட்டும் ஏற்பட்ட இழப்ப பத்தி நான் கவலைப்படல. காரணம், சில தினங்கள் உழைச்சு என்னால ஒரு குதிரைய வாங்கிக்க முடியும். ஆனா நீ பண்ற தப்பால நல்லவங்க பலருக்கு காலகாலத்துக்கும் உதவி கிடைக்காம போயிடும். புரியுதா? அப்படின்னு கேட்டாரு அந்த சாது. அப்பதான் செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்றது புரிஞ்சுது. திருடனோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வழிஞ்சுகிட்டே இருந்தது. குறுகிய லாபத்துக்காக நல்ல கோட்பாடுகளை சிதைச்சிட